காலையில எந்திரிச்சு பாக்கும்போது அவங்க வீட்டு முன்னாடி இது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அத பார்த்து சாந்தம்மா ஆச்சரியப்பட்டு, என்னம்மா, என்ன பக்கத்து வீட்ல? அங்க உங்க காசு இருக்கிற மருமகளோட பிறந்த நாளாமா, எல்லாருக்கும் சாப்பாடு கூட ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம், போறவங்க கிஃப்டும் கொண்டு போவாங்களாம். ஐயோ, பிறந்த நாளுக்கே இப்படி எல்லாம் செய்யணுமா? என்னத்த பண்றது, அவங்க காசு இருக்கிறவங்கல, நம்ம காசு இல்லாதவங்கன்னு நம்மள கேவலமா பாக்குறாங்கல, நம்மளுக்காகவே இப்படி செஞ்சிருப்பாங்க. காந்தம்மா ரம்யா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பங்களால இருந்து வாணி வந்தா. வாணிய பார்த்த உடனே காந்தம்மா ரம்யா எதுவுமே பேசல. இன்னைக்கு என்னோட பர்த்டே, மாமியாருகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ வந்தியா? சிச்சி, அந்த மாதிரியெல்லாம் நான் எதுக்கு செய்ய போறேன்? இன்னைக்கு என் பர்த்டே ஆனதுனால எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கறேன், உங்களுக்கும் கொண்டு வந்தேன். உன்னோட கிஃப்ட் யாருக்குடி வேணும்? இல்லாதவங்களுக்கு வேணா கொண்டு போய் கொடு. முதல்ல இத தூக்கிக்கிட்டு என் வீட்டை விட்டு வெளியே போடி. குடிசையில இருக்கிற உங்களுக்கே இவ்வளவு திமிரு இருந்தா பங்களால வாழ்ற எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். இந்த மீன் வாசனையில என்னால நிக்க முடியல, கொமட்டிக்கிட்டு வருது. நான் இங்கிருந்து கிளம்புறேன். கிஃப்ட வாங்கலனாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்கு வந்து ஒரு வாய் சோறு சாப்பிட்டு போங்க. அவ்வளோ நல்ல சாப்பாட உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. வயிறு நிறைய சாப்பிட்டு போங்க. ஏய், என்னடி பேசுற? ஏதோ பேசுறான்னு சும்மா நின்னு இருந்தா வாய்க்கு வந்தபடி எதேதோ பேசுவியா? உன் பண திமிர எங்க கிட்ட காட்டாத. வாய மூடிக்கிட்டு முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ, இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வாய மூடுங்க, நான் இப்போ கிளம்புறேன். பிச்சை எடுத்து தின்னாலும் உங்களுக்கு திமிருக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல அப்படின்னு சொல்லி வாணி கிளம்பும்போது ரம்யா, நில்லுடி, ஏதோ வந்த பேசுன போனேன்னு பார்த்தா போகும்போது என் அத்தைய பார்த்து என்னடி சொல்லிட்டு போற? வாய மூடுன்னா ஏன் முன்னாடியே இப்படி பேசுறியா? என்ன பண்றேன் பாரு. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பத்தி உனக்கு தெரியாது. இப்படி வாணி அப்படி சொன்ன உடனே ரம்யா கொஞ்ச நேரம் கூட அங்க நிக்கல. அவ உள்ள போய் கொஞ்சம் மிளகாத்தூளை கொண்டு வந்து வாணியோட முகத்திலேயே எரிஞ்சிட்டா. வாணி காரத்துல துடிச்சுக்கிட்டு இருந்தா. காரம் எரியுது, எரியுது, என்ன காப்பாத்துங்க, என்ன இங்க சாகடிக்கிறாங்க, நான் செத்துருவேன்னு நினைக்கிறேன். கத்துடி கத்து, ஊருக்குள்ள இருந்து எல்லாரும் வரட்டும். எங்க வீட்டுக்கே வந்து எங்களே திமிரா பேசுறியா? எவ்வளவு தைரியண்டி உனக்கு? ஏய், என்ன இப்படி பண்றியா? இருடி, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு அங்கிருந்து வேகமா கிளம்பி போனா. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த குடிசை வீட்டுக்கிட்ட வந்தாரு. இங்க ரம்யானா யாருங்கம்மா? ரம்யானா நான் தாங்க. ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் ரம்யாவை கேக்குறீங்க? நீங்க கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க, அதனால உங்களை இப்போ அரெஸ்ட் பண்றேன். என் கூட ஸ்டேஷனுக்கு வாங்க. நான் என்னங்க பண்ணேன்? நான் யாரையுமே கொலை பண்ணல சார். உங்களுக்கு யாரோ தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என் மருமக அப்படியெல்லாம் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வாணி அங்க வந்தா. சார், செஞ்சாங்க சார், இவங்கதான் மாமியார் சொல்ல சொல்ல இவதான் சார் என்ன சாகடிக்க வந்தா. நான் உயிருக்கு கத்திக்கிட்டு இருக்கும் போது இந்த ஊரு ஜனங்க தான் வந்து என்ன காப்பாத்துனாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, பாத்துக்கிட்டு இருக்கும் போதே எப்படி பொய் சொல்றா சார்? என் மருமக இவளை எதுவுமே செய்யல சார். இவதான் என் மருமகளை சாகடிக்க வந்தா. அவ காப்பாத்திக்கதான் கையில மிளகாத்தூளை கிடைச்சது, அதை எடுத்து இவ மேல போட்டா. அப்படிதான் சார் இவ பொழைச்சா. போதுங்கம்மா, நிறுத்துங்க. யாரு சாகடிக்க பார்த்தாங்க, யாருக்கு என்ன ஆச்சுன்னு நான் விசாரிக்கிறேன். 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க நடந்தது சொல்லுங்க. போலீஸ் ரம்யாவை கூட்டிட்டு போனோன்னு பாக்கும்போது வாணியோட புருஷன் ரங்க அங்க வந்தான். அங்க நடந்துகிட்டு இருக்கிற இந்த விஷயத்த பார்த்து அவன் கோவமா, சார், இதெல்லாம் எங்க குடும்ப விஷயம், நாங்களே பாத்துக்கிறோம், ப்ளீஸ் சார், இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்னான். அப்ப போலீஸ் எதுவுமே பேசாம ரம்யாவை அங்கே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. ஏங்க இவங்கள வந்து காப்பாத்தினீங்க? இவங்களுக்கு இன்னைக்கு நான் யாருன்னு காட்டிருப்பேன்ல. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என் கண்ணுல மிளகாத்தூளை கூட்டிட்டாங்க. நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? நான் செத்துருவேன்னு நினைச்சேங்க. போதும், வாய மூடுவாணி. நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோமோ நம்மள பாத்துக்கிட்டு நம்ம இருந்துக்கணும். அவங்க கிட்ட எதுக்கு பிரச்சனைக்கு போன? அவங்க எதுவும் பண்ணலன்னு இப்படி ஆடுறியா? இப்படி ரங்கா வாணிய கூட்டிக்கிட்டு அவனோட பங்களாவுக்கு போயிட்டான். இந்த பக்கம் குடிசைக்குள்ள மாமியாரும் மருமகளும் வந்தாங்க. மாமியார் மருமகளை சமாதானப்படுத்தினாங்க. கவலைப்படாதம்மா, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. சாந்தம்மா சொன்ன உடனே ரம்யா அவங்க தோல்ல சாஞ்சுக்கிட்டு அழுந்துகிட்டு இருந்தா.
இப்படி சாயங்காலம் ஆகும்போது மீன் பிடிக்க போன ரம்யாவோட புருஷன் சிவா வீட்டுக்கு வந்தான். அவனை பார்த்த உடனே ரம்யா கண்ணீர் விட்டுக்கிட்டு நடந்த விஷயத்த பத்தி எல்லாமே சொன்னான். கவலைப்படாத ரம்யா, நம்மளுக்கும் நல்ல நாள் கூடிய சீக்கிரத்திலேயே வந்துரும். நீ கவலைப்படாம, இன்னைக்கு ரொம்ப நல்லா மீன் கிடைச்சிருக்கு, நல்ல லாபம் வந்திருக்கு. நீ போய் அந்த வேலையை பாரு. சரிங்க. இங்க பாருமா ரம்யா, அந்த ஆத்தங்கரை பக்கத்திலேயே மீன் வித்தா அங்கதான் நிறைய பேர் வந்து மீன் வாங்கிக்கிறாங்களா, இன்னைக்கு அங்கேயே வித்துரு. சரிங்கத்த. இப்படி ரம்யா மீனை எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரை ஓரத்திலேயே விக்கலான்னு போனா. அப்ப அங்க ரங்கா வந்தான். அண்ணி, என் பொண்டாட்டி செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்காதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி. ஐயோ தம்பி, நீங்க என்னத்துக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? அந்த கடவுள் தான் எங்க வாழ்க்கைய சரியா நடத்தி வைக்கல, நாங்க அவங்கிட்ட தான் கோவப்படணும். அண்ணி இந்தாங்க, இந்த காசு வச்சுக்குங்க, வீட்டு செலவுக்கு சரியாவும் அப்படின்னு காசு கொடுக்க வரும்போது ரம்யா அந்த காசை வாங்கல. சும்மா கொடுக்கறதா இருந்தா எனக்கு காசு வேண்டாம், இந்த மீனை வாங்கிக்கிட்டு காசை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரங்காவும் மீனை வாங்கிக்கிட்டு காசை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போனா. அதை பார்த்த உடனே வாணி ரொம்பவே கோவப்பட்டா. வாணி, இன்னைக்கு இந்த மீன்ல குழம்பு வை, ரொம்ப நாளாச்சு இல்லையா மீன் குழம்பு வச்சு. புருஷன் மீனை கொடுத்த உடனே வாணி அந்த மீனை வாங்கி தூக்கி விசிறி அடிச்சா. அதை பார்த்து ரங்காவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. வீட்டுலதான் இவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்களே, நீங்க எதுக்காக போய் மீன் வாங்கிட்டு வந்தீங்க? அதுவும் அந்த கதி கெட்டவங்க கிட்ட போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. வாணி, பேசுற வார்த்தைய பார்த்து பேசு. கதி கெட்டவங்க அப்படின்னு சொல்றியே, அந்த வீட்டுல இருந்து தான் நானும் வந்திருக்கேன். உன் புருஷனும் அவன் தான் தெரியுமா? அந்த கதி கெட்டவங்க போட்ட பிச்சையில தான் இன்னைக்கு நம்ம இவ்வளோ பெரிய வீட்டை கட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பேசுறதுக்கு முன்னாடி பின்னாடி முன்னாடி பார்த்து யோசிச்சு பேசு. வார்த்தையை விட்டுட்டா மறுபடியும் அள்ள முடியாது. அப்பப்பா, இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு கோவம் வருது, என் வயிறெல்லாம் எரியுது. இங்க நின்னா எனக்கு சரி வராது, நான் என்னோட ரூமுக்கு போறேன் அப்படின்னு கிளம்பி ரூமுக்கு போயிட்டா. வாணிய பார்த்து ரங்கா ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு நின்னா. இந்த பக்கம் குடிசை வீட்டுல சாந்தம்மா மீன் குழம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரம்யா கூட வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. எல்லாருமே உக்காந்து நல்லபடியா சாப்பிட்டாங்க. அப்பப்பா, மீன் குழம்பு எவ்வளவு ருசியா இருக்கு. அம்மா சமையல்னா சமையல் தான். டேய், பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறா, பக்கத்துலயே உன் பொண்டாட்டி உக்காந்துருக்கா. நான் போனதுக்கு அப்புறம் உன்னை என்ன பண்ண போறாளோ? ஏத்த அப்படி சொல்றீங்க? எப்பவுமே ஸ்பெஷலானது அம்மாவோட சமையல் தானே. அத்தை, இன்னைக்கு ரொம்ப நல்லா மீன் வியாபாரமாச்சத்த, நல்லபடியா லாபம் வந்துச்சு. எப்பவுமே இப்படியானா சந்தோஷம். மழை வரப்போகுதுன்னு கவர்மெண்ட்ல இருந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. நீ மீன் பிடிக்க போவாதப்பா, அலைங்க அதிகமா வருதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. நானும் அதுதாம்மா யோசிக்கிறேன். எல்லாருமே மீன் பிடிக்க போக கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. சரிங்க, இன்னைக்கு எப்படியும் அம்மா சாப்பாட சாப்பிட்டுட்டீங்க. நாளைக்கு நானும் சமையல் செஞ்சு கொடுக்குறேன். என் சாப்பாடை சாப்பிட்டுட்டு புகழ்ந்துக்கிட்டு வீட்லயே இருங்க அப்படின்னு சொன்ன உடனே சிவா காந்தம்மா 2 பேரும் சிரிச்சாங்க. இப்படி அவங்க சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிறத மாடி மேல நின்னுகிட்டு பாத்துக்கிட்டு இருந்தா வாணி. பாத்தீங்களாங்க, அவங்க எல்லாருமே எவ்வளவு நல்லா சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. இவங்கள எவ்வளவுதான் அவமானம் படுத்தினாலும் இவங்களுக்கு கொஞ்சம் கூட ரோஷமே இல்லைங்க. அது ரொம்ப சின்ன வீடு. அவ்வளோ சின்ன வீட்டுல அவங்க எல்லாருமே உக்காந்துக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தியா? இவ்வளோ பெரிய பங்களால இருந்தாலும் உனக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சதா? நீ அவங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு எதேதோ செஞ்சு பார்த்த, என்னென்னமோ செஞ்ச. இருந்தாலும் அந்த சின்ன வீட்டுல இருந்துகிட்டு அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை உன்னால போகடிக்க முடிஞ்சதா? என்னங்க அப்படி பேசுறீங்க? ஆமாவா, நீ உண்மைதான் சொல்றேன். அந்த வீட்டை விட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா கையால சமைச்ச சாப்பாட நான் சாப்பிடல. என் பொண்டாட்டி கூட உக்காந்து சந்தோஷமா சிரிச்சு சாப்பிடல. இப்படி இருக்கும்போது நம்மளோட சம்பந்தம் எப்படி கட்டியாவும் சொல்லு? ஏங்க, அதுக்குன்னு நம்மளும் அவங்கள மாதிரி ஏழையாயிடலாமா? அந்த மீன் வாசனைல என்னால இருக்கவே முடியாது. ச்சே! இப்படி ஒரு 2 நாள்ல மழையும் அதிகமாயிடுச்சு. ஆத்தங்கரை ஓரத்துல இருக்கிற வீடுங்கெல்லாம் தண்ணியில முழுங்கி போயிடுச்சு. அந்த வீட்ல இருக்கிற ஜனங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சாங்க. சாந்தம்மா, சிவா, ரம்யா கூட அதே வீட்ல இருக்கிறதுனால அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க நதி கரையில வந்து நின்னாங்க. அப்ப சாந்தம்மா, டே சிவா, உன் தம்பியும் அந்த வீட்ல தாண்டா இருக்கான். அவன் என்னானோ என்னவோ. எங்க வாங்க, நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வரலாம். ஐயோ, அங்க எல்லா வீடுங்களும் முழுங்கி போச்சு. அந்த பங்களாவும் முழுங்குன மாதிரி தான் தெரியுது.
டேய் அப்படி சொல்லாதடா, எவ்வளவு இருந்தாலும் அவன் உன் தம்பிடா, அது ஞாபகத்துல வச்சுக்கடா. அது இல்லம்மா, இருங்கம்மா நான் அங்க போய் பாக்குறேன். ஏங்க நானும் வரேங்க. அப்படி சொல்லி ரம்யா சிவா அங்க போனாங்க. அங்க பார்த்தா ஒரு பக்கம் ரங்காவும் வாணியும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு வந்தாங்க. ஏங்க அங்க பாருங்க, அவங்க தண்ணியில சிக்கிக்கிட்டு இருக்காங்க, அங்க போலாம். சரி நீ வாணி கிட்ட போ, நான் ரங்காவை போய் பாக்குறேன். இப்படி ரம்யாவும் சிவாவும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிற ரங்காவையும் வாணியை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அந்த இடத்துக்கு வந்த டாக்டர் அங்கேயே எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட்ட பண்ணாங்க. அப்படி ரங்காவுக்கும் வாணிக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க 2 பேரை சாவுல இருந்து பொழைக்க வச்சாரு. டாக்டர், என்னோட உயிரை காப்பாத்துனீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இங்க பாருமா, உன்னை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தது வேறவங்க, அதோ அங்க நிக்கிறாங்களே அவங்கதான் அப்படின்னு ரம்யா சாந்தம்மா சிவாவை காட்டினாங்க. அவளும் அங்க பார்த்தா. உன்னோட உயிரை ஏழைங்க காப்பாத்துனாங்க அப்படின்னு அந்த உயிரும் வேண்டான்னு நினைக்கிறியா? அததான் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? இப்பவாவது நீ மாறுவேன்னு நினைக்கிற. நம்ம 2 பேரும் ஒரே வீட்டு மருமகங்க, அதை தவிர நீ என்னோட எதிரி இல்ல. தம்பி பத்திரமா இருங்க, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் கிளம்பும் போது வாணி, அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, நீங்க எல்லாரும் நாசமா போனோன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க தான் இன்னைக்கு என்ன காப்பாத்திருக்கீங்க. உங்க குடும்பத்துல இருந்து உங்க பையனை பிரிச்சு கூட்டிட்டு வந்து சந்தோஷமா இருக்கலாம்னு யோசிச்சோம். ஆனா நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நானும் என் புருஷனும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. அட ஏன் வாணி நீ அப்படியெல்லாம் யோசிக்கிற? உன்னை எப்பவுமே நாங்க வேறவங்கன்னு நினைக்கல. நீ எங்க வீட்டு பொண்ணு. சரி இப்பவாவது எங்க மீன் வாசனை பிடிச்ச வீட்டுக்கு வரியா, இல்ல வேற வீட பாத்துக்கிட்டு போறியா? எங்க வீடு மட்டும் தானே இருக்கு. நீங்க யாருமே கவலைப்படாதீங்க, ஒரு நல்ல வீட வாங்கிக்கிட்டு நம்ம எல்லாரும் அங்கேயே இருக்கலாம். வாணி அப்படி சொன்ன உடனே காந்தம்மா ரம்யா 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் சிவாவும் ரங்காவும் இந்த குடும்பம் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட. வெயில்ல காந்தம்மா போய் மரத்துக்கடியில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. வெயில் ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனாலும் அங்கிருந்து எந்திரிக்கல. அதுக்குள்ள அவங்க வீட்டுக்காரு பிரசாத் வந்து, என்னடி இப்படி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, வந்து இந்த வெயில்ல உக்காந்துருக்க, என்னைக்கும் இவ்வளோ கோவப்பட மாட்டேன், என்னடி ஆச்சு இன்னைக்கு உனக்கு? இங்க பாருங்க, எந்த விஷயத்தையும் வந்து என்கிட்ட கேட்காதீங்க. அதான் கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே 2 மருமகங்க, அவளுங்கள தூக்கி தலைமையில வச்சிருக்கீங்க. அவளுங்க செய்யற வேலைய பார்த்தா எனக்கு கோபம் வருதுங்க. அவளுங்க கழுத்தை புடிச்சு 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு தோணுது. ஐயோ சாந்தம் சாந்தம், ஐயோ காந்தம், என்ன இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு இவ்ளோ கோவம் வந்துகிட்டு இருக்கு? நம்ம சுஷீலா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த கிரிஜா எப்ப பார்த்தாலும் ஏசிலேயே உக்காந்து இருக்கா. 2 பேருக்கும் ஒவ்வொரு பசங்க இருக்காங்க. ஆனா 2 பேருக்கும் பொறுப்பில்ல. பெரிய மருமகளுக்கு வேலையை விட்ட வேற எதுவுமே தெரியாது, சின்ன மருமகளுக்கு தூங்குறது விட்ட வேற எதுவுமே தெரியாது. இவளுங்க எப்ப சரியாவாளுங்களோ, என்னோட பசங்களோட வாழ்க்கை எப்ப சரியாக போதும், எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, சுசீலா சமையல் அறையில சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அடிக்கிற இந்த வெயிலுக்கு வீட்டுக்குள்ள சமைக்கிறதுனால உக்காறதுக்கே முடியல. வீட்டுக்குள்ள அந்த அனல் அடிக்குதுங்க. அதுக்குள்ள அந்த கிரிஜா ஏசி போட்டுக்கிட்டே உக்காந்துருக்கா. ஏசி டெம்பரேச்சர் அதிகமாயி சமையல் அறைக்குள்ள இருக்கிற சூடும் அதிகமாயி 2ம் ஒன்னா கலந்து போச்சு. ஏசி சில்லுன்னு இருந்தாலும் இந்த சமையல் அனலுக்கு கிரிஜா எந்திரிச்சுக்கிட்டா. அனல் அதிகமாயி போய் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்து பெரிய மருமகளை திட்ட ஆரம்பிச்சுட்டா. பெரிய மருமக மொட்டை மாடிக்கு சிலிண்டரு சமையல் பொருளுங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் யாரு பேச்சும் கேட்காம மொட்டை மாடியில உக்காந்து சமைக்கிறா. பெரிய மருமகளுக்காச்சு புத்தி இருக்கா? அவ்வளோ வெயில்ல மொட்டை மாடியில போய் சமைக்கிறா. இந்த கிரிஜாக்காவது தோன்றது வேண்டாவா மொட்டை மாடியில எப்படி சமைக்குவான்னு? சாப்பாட்டுக்கு நேரம் வேற ஆயிக்கிட்டு இருக்கு. இந்த 2 பசங்களும் சாப்பாட்டுக்கு வருவாங்க. இவளுங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாளுங்களா? கிரிஜா என்ன சொன்னாலும் புத்தி இல்லாத மாதிரி சுஷீலாவும் கேட்டுக்கிட்டு நடக்கிறா. கொஞ்சம் கூட யோசிக்கிற சக்தி 2 பேருக்கும் இல்லங்க. நான் நடுவுல போய் 2 பேரையும் திட்டுனேன். இந்த வெயில்ல உக்காந்து எதுக்கு சமைக்கிறேன்னு நான் போய் சுஷீலா கிட்ட கேட்டா, எங்கேயாவது சமைச்சுதானே ஆகணும்னு சொல்றா. பெரிய மருமக எங்கேயாவது சமையல் செஞ்ச என்ன, உங்களுக்கு டைமுக்கு சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தா போதும்னு சொல்றான். இவளுங்க 2 பேருக்கும் என்ன சொல்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அதுக்குதான் நான் இங்க வந்து வெயில்ல உக்காந்துருக்கேன். என்னடி சொல்ற? இந்த 2 மணி நேரத்துல இவ்வளோ விஷயம் நடந்து போச்சா? நீ முதல்ல சின்ன மருமகளுக்கு தான் கொஞ்சம் புத்திய சொல்லணும்.
அதே மாதிரி பெரிய மருமக கிட்ட யாருகிட்ட எப்படி பேசணும், வீட்டு ஜனங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், பசங்களை எப்படி பார்த்துக்கணும், புருஷனை எப்படி பார்த்துக்கணும்னு புத்தி சொல்லணும். இப்படி நீ செஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு புத்தி கத்து கொடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, அவங்கள அவங்க வழியாலேயே போய் தான் புத்தி கத்து கொடுக்க முடியும். சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே அவங்க வழியிலேயே போய் அவங்களுக்கு நான் புத்தி கத்து கொடுக்கறேன். ஆனா என் வீட்டை நான் காப்பாத்திக்கலன்னா முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு முன்னாடி நடந்து போனாங்க. பெரிய மருமக வீட்டுக்கு மேல மாடியிலேயே சமைச்சு வேர்வை ஊத்த ஊத்த சமைச்சுக்கிட்டு இருந்தா. சின்ன மருமக உக்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. காந்தம் மருமகளை கூப்பிட்டு, இங்க பாருமா பெரிய மருமகளே, எனக்கு மார்க்கெட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நீ என் கூட வரியா? கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வரலாம். பொருளுங்களை என்னால ஒண்டியா தூக்கிட்டு வர முடியாது. அப்படியே பேசிக்கிட்டே ஷாப்பிங் பண்ணா அந்த கஷ்டமும் தெரியாது. வா என் கூட போலாம். சரிங்கத்த, வாங்க போலாம். அப்படி சொல்லி காந்தும் சுஷீலாவை கூட்டிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறியை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. சுஷீலா வீட்டுக்கு வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள வீட்டுல பசங்க பசியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுல யாருமே இல்லாததுனால சின்ன மருமகளை போய் எழுப்புனாங்க. ஏண்டா என்ன எழுப்புறீங்க? என்ன நடந்துச்சு? ஏன் அப்படி அழுந்துகிட்டு இருக்கீங்க? அம்மா, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க. டேய், பெரியம்மா இருக்காங்கடா, போய் பெரியம்மா கிட்ட கேளு, பெரியம்மா ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க. அம்மா, வீட்ல ஆயாவும் பெரியம்மாவும் வெளியே கடைக்கு போயிருக்காங்க, வீட்ல யாரும் இல்லை, எங்களுக்கு பசிக்குது, நீங்க சீக்கிரமா எந்திரிச்சு ஏதாவது செஞ்சு கொடுங்க, டியூஷனுக்கு டைம் ஆகுது. இருந்தாலும் கிரிஜா எந்திருக்கவே இல்லை. பசங்க டியூஷனுக்கு டைம் ஆகுதுன்னு அப்படியே கிளம்பி டியூஷனுக்கு போயிட்டாங்க. டியூஷன் முடிஞ்சு பசியோட வந்தாங்க. அம்மா, நீங்க இன்னும் எந்திருக்கலையா? நாங்க எவ்வளவு பசியோட டியூஷனுக்கு போயிட்டு வந்தோம் தெரியுமா? வீட்டுல யாருமே இல்ல. சின்ன மருமக தூக்கத்துல இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் பசங்க சாப்பிடலன்னு ரொம்ப கவலைப்பட்டா. மறுநாள் கூட பெரிய மருமகளை ஏதோ ஒரு வேலை இருக்கு அப்படின்னு காந்தம் கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் பசங்க வந்து கிரிஜாவை எழுப்புனாங்க. இருடா, எந்திரிக்கிறேன், 2 நிமிஷம் இருடா. கிரிஜா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சா. கிச்சனுக்கு சமைக்கலாம் அப்படின்னு போனா. அங்க போய் பார்த்தா அவளுக்கு என்ன சமைக்கிறதுனே தெரியல. சமைச்சதெல்லாம் ஆறி போயிருந்தது. வீட்டுல இருந்த பால், பாதாம், பிஸ்தான்னு பசங்களுக்கு கொடுத்துட்டு டியூஷனுக்கு அனுப்பி வச்சுட்டா. பசங்களும் டியூஷனுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்படி கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் காந்தம் சுஷீலா வீட்டுக்கு வந்தாங்க. என்னங்கத்த, எப்ப பார்த்தாலும் அக்காவை கூட்டிக்கிட்டு கடை அது இதுன்னு எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறீங்க. சாயங்காலம் பசங்க வீட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் அது இதுன்னு கேட்பாங்கல்ல, நேத்தும் சாப்பிடல, இன்னைக்கும் அப்படியே போயிட்டாங்க. என்ன, ஏன் அதுக்கு அப்படி கத்துற? வீட்டுல பசங்களுக்கு நீ ஸ்நாக்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்து அமிச்சேன், என்னவோ நீயே சமைச்சு கொடுத்த மாதிரி பேசுற. வீட்டுல எல்லா சமையலும் பெரிய மருமக தானே பாத்துக்கிறா. வெளியே கொஞ்சம் வேலை இருக்கிறதுனாலதான் சுஷீலாவை கூட்டிட்டு போறேன். சொல்லு, வேணும்னா அவளை வீட்டுல வேலை செய்ய விட்டுட்டு உன்னை கூட்டிட்டு போறேன், நீ வரியா? நானே வெயில் தாங்க முடியாம எப்ப பார்த்தாலும் ஏசி போட்டுக்கிட்டு ரூம்லயே இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பெரிய மருமகளையே கூட்டிட்டு போங்க, நானு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் தானே சாயங்காலம் செஞ்சு கொடுக்கறேன். அப்படி சொல்லி அவளோட ரூமுக்கு போயிட்டா. இந்த பக்கம் சுஷீலா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. என்ன அத்தை, நான் எப்பவுமே உங்க கூட வெளியே வரனால தங்கச்சிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளால நிம்மதியா படுத்து தூங்க கூட முடியல. இங்க பாருமா, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி இப்ப வெளியே கூட்டிட்டு போயிடுவேன். காந்தம் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு பசுமாடை வாங்கிட்டு வந்து வீட்டு முன்னாடி கட்டிட்டாங்க. இனிமே எப்பவுமே காலையில மாட்டோட வேலையும் செய்யணும்னு பெரிய மருமகளுக்கு சொன்னாங்க. இப்படி சுஷீலா மாடோட வேலைய காலையிலேயே செய்யறனால கிரிஜாவும் காலையில எந்திரிச்சு வேலை செய்யறதுனால அவளுக்கு கோவம் வந்துச்சு. பெரிய மருமகளுக்கு என்ன சொன்னா அவளோட புருஷ மேல அவளோட பையன் மேல அவளுக்கு பொறுப்பு வரும். அதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து தன்னோட பொண்ணு வீட்டுக்கு வர சொல்லி சொன்னாங்க. என்னம்மா, எப்படிமா இருக்க? வீட்டுக்கு வான்னு கடுதாசி போட்டா கூட இந்த பக்கம் வரே மாட்டேங்கிற, போன் கூட பண்ண மாட்டேங்கிற, அப்பா அம்மாவை பார்க்கணும்னு தோணலையா? அவங்க 2 பேரும் பேசுறத 2 மருமகங்களும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ அம்மா, எதுக்காக எனக்கு ஞாபகம் வராது சொல்லுங்க பாக்கலாம். ஆனா நாங்க புருஷன் பொண்டாட்டி பசங்களை கூட்டிக்கிட்டு வெளியூர் போயிருந்தோம். சரி, பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் பார்க்கலான்னு பார்த்தா வீட்டுல நிறைய வேலை. பசங்க வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசலான்னு பார்த்தா பசங்க ஸ்கூலுக்கு போய் அங்க நடந்தது எல்லாமே என்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் கூட பசங்க கிட்ட உக்காந்துக்கிட்டு காலையில இருந்து நான் என்ன வேலை செஞ்சேன் என்ன பண்ணேன்னு உக்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். நான் கொஞ்ச நேரம் அவங்க கண்ணு முன்னாடி இல்லைன்னா அவங்களுக்கு எதுவுமே தோணாது.
அம்மா நம்மள விட்டுட்டு எங்க போயிட்டான்னு தேடிக்கிட்டே இருப்பாங்கம்மா. அதுக்கு தாம்மா நான் வரல. சரிங்கம்மா, இன்னொரு நாள் என்னோட பசங்க வீட்டுக்காரரை கூட்டிக்கிட்டு வரேன். நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல. பசங்க ஸ்கூலை விட்டு வர நேரத்துல நான் வீட்ல இல்லனா பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு டியூஷனுக்கு வேற போகணும்ல. அப்படி சொல்லி காந்தம் பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அந்த பேச்ச சுஷீலா கிரிஜா உக்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன 2 பேரும் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? அதான் அத்தை, அண்ணி அவங்க குடும்பத்தோட எவ்வளவு மிங்கலா இருக்காங்கல்ல, அதை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க குடும்பம் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. எந்த பொண்ணா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவளோட குழந்தை குட்டி இத பத்தி தான் கவலையா இருப்பா. நீ எப்ப பார்த்தாலும் வேலையா இருக்கிற, இவ எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கா. கிரிஜா ஏதோ சொன்னா அப்படின்னு நீ மாடி மேல போய் சமைக்க ஆரம்பிச்சிட்ட. கிரிஜா என்னவோ தூக்கம்தான் முக்கியம் அப்படின்னு நல்லா படுத்து தூங்கிட்டா. நீங்க 2 பேரும் பொறுப்பு இல்லாம இப்படியே இருந்தா உங்க குடும்பம் என்ன ஆகும், என்ன ஆக போகுதுன்னு கொஞ்சமாச்சு யோசிச்சிங்களா? இதுக்கப்புறமாவது உங்க புருஷங்க கூட எப்படி சந்தோஷமா பசங்களை வச்சு எப்படி வாழணும்னு பார்த்து இருந்துக்குங்க. பசங்க வீட்டுக்கு வந்த உடனே பசங்களை உட்கார வச்சு பசங்க கிட்ட 4 வார்த்தை பேசி, புருஷன் வரும்போது ஆபீஸ்ல என்ன ஆச்சு, வெளியில என்ன நடக்குது அதெல்லாம் விசாரிச்சு நீங்க செஞ்ச சமையல சந்தோஷமா அவங்க கூட உட்காந்து சாப்பிடுங்க. நீங்க 2 பேர்ல ஒருத்தர் சமையல் வேலையே கதின்னு இருக்கிறது, இன்னொருத்தர் தூங்கிக்கிட்டே இருக்கிறது. இப்படி இருந்தா உங்களோட வாழ்க்கை எப்ப சந்தோஷமா இருக்கும்? இப்படி 2 மருமகங்களும் அத்தை சொன்ன வார்த்தைய கேட்டு 2 பேரும் இனிமே எப்படி ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.